என்னது இங்கே இவ்வளவு குருவிகள் இவ்வளவு பறவைகள்லாம் வந்திருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஏரியாவில் இவ்வளோ பறவைகள்லாம் இருக்குதா, இத்தனை குருவிகள் இருக்குதா, அதில் ஒன்று ரெண்டு பார்த்தா ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்த பறவைகள் மாதிரி இருக்குது, அதை விட இந்த பறவைகள்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குது அப்படின்னு போகிறவங்க வர்றவங்கெல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே போகிறாங்கங்க. ஆனால் அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய சித்தர் அவர் வந்து அந்த பறவைகளுக்கு வந்து தானியங்களை வைக்கும் பொழுது அந்த தானியங்களை எப்போ வைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பறவைகள்லாம் ஆர்வமாக வந்து சாப்பிடும். அப்புறம் அந்த முடிஞ்ச உடனே அந்த பறவைகள் பறந்து போயிடும். மறுநாள் சரியாக அந்த தானியங்களை அந்த சித்தர் அங்கே வைக்கும் பொழுது மீண்டும் பறவைகள்லாம் வந்து குவியும். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த பறவைகள் அருந்துவதற்காக தண்ணீரும் அவர் வைப்பார். அது அழகாக வந்து அந்த தானியங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு போயிடும். அது வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக அந்த பறவைகள்லாம் வரும். ஆனால் அது வரைக்கும் அந்த பறவைகள் எங்கே இருந்தது அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அதில் இருக்கிற ரொம்ப பெரிய விசேஷம். அதனால தான் அந்த ஊர் மக்கள்லாம் அதை பார்த்து வியந்தது. அப்படியே பக்கத்தில் எல்லாருக்குமே அந்த செய்திகள் எல்லாமே போக ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு எல்லாருமே அவரை வந்து வணங்க ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய சித்தருங்க. அவர் பேர் வந்து ஸ்ரீ மாரிமுத்து அடிகள். மாரிமுத்து அடிகள் அப்படின்னாலே அந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தாங்க. அந்த மகான் வந்து இந்த மாதிரி பல வேலைகள் எல்லாம் செய்திருக்காங்க. பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தன்னை நாடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட உட்கார்ந்து அன்பாக பேசுகிறது, அவங்களுடைய குறைகளை கேட்டுக்கிறது, அவங்களுடைய கர்ம வினைகளை போக்குறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத செய்து கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது, வழிபாடுகள் வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த மாரிமுத்து அடிகள் வந்து சிறப்பாக செய்து வந்திருக்காருங்க. அவரை வந்து எல்லாருமே வந்து அடிகள், அடிகளார் அப்படின்னு கூப்பிட்றத விட என்னை வந்து மாரிமுத்து பரதேசின்னு கூப்பிடுங்க, அதுதான் எனக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு பரதேசி, என்னை போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தெல்லாம் பேசாதீங்க, நானும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் ஒருவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அடக்கமாக அமைதியாக இன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து சேவை செய்து கொண்டு ஜீவ வடிவிலே, சமாதி வடிவிலே அந்த மாரிமுத்து அடிகள் எல்லாருக்கும் உதவி செய்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகான் வந்து 1907 திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய அவங்களுடைய நந்தவனத்துக்கு திருமணம் அமைச்சாங்க. அதாவது திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதிக்கு வந்து நந்தவன திருமணம் அமைச்சாங்க. அங்கே தான் உட்காந்து இவங்க அந்த பறவைகளுக்கெல்லாம் உணவு தர்றது, வர்றவங்களை சந்திக்கிறது எல்லாமேங்க. இந்த மகானுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தொண்டாம்புத்தூர் இருக்குது. அதுக்கு அருகில் வந்து அந்த குப்பாண்டம்பாளையம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதில் வந்து குறும்பர் சமூகத்தில் பிறந்து இளமையிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் எடுத்து திடீர்னு காணாமல் போகிறது, அப்புறம் வர்றது, அப்புறம் கடைகளில் வேலைக்கு சேர்றது, ஏதாவது சம்பளம் கிடைச்சா அதை எல்லாருக்கும் கொடுத்துட்றது, இந்த மாதிரிலாம் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் அவங்க வந்து செஞ்சேரி மலை அப்படின்னு ஒரு மலை, அது செஞ்சேரி மலையனும் தென்சேரி மலைக்கு வந்தாங்க. அங்கே உட்கார்ந்து தான் இந்த மகான் வந்து நிறைய தியானங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த நந்தவனத்தை ஒட்டி அந்த மண்டபம், அதை வந்து மகுடம் எல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது மந்திரகிரி வேலாயுத சுவாமிக்கு தினமும் வந்து அபிஷேகத்திற்கு பால், அதுக்கடுத்தது வந்து அதாவது பூக்கள், வழிபாட்டுக்கு பூக்கள், தீபத்திற்கு எண்ணெய் இந்த திருமடத்திலேருந்து தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த நம்முடைய மாரிமுத்து அடிகளார் தான் அவங்க இருந்த காலத்திலேயே அந்த மந்திரகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு இதெல்லாம் அனுப்பி வச்சாங்க. இன்றைக்கும் அவருடைய வழித்தோன்றர்கள் அதெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. மாரிமுத்து பரதேசி அவர்களுடைய குரு பூஜை வந்து தை மாதம் மூல நட்சத்திரத்தில் அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இவங்க போனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரும், மனசில் இருக்கிற கவலைகள் விலகும், கர்ம வினைகள் எல்லாமே காணாமல் போய்விடும். பட்சி தோஷம், பறவைகளை தெரிந்தோ தெரியாமல்
தெரியாமலோ நாம் கொன்ற தோஷம். இப்போ வேகமாக வண்டியில் போகிறோம், திடீர்னு ஒரு பறவை குறுக்கிட்டு அது இறந்து போகுது. அந்த மாதிரி பட்சி தோஷம் உள்ளவங்கள்லாம் இவங்களுடைய ஜீவசமாதிக்கு போனால் அந்த தோஷங்கள் எல்லாமே விலகும். இவங்க ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 31 கிலோமீட்டர் தொலைவில் அந்த செஞ்சேரி மலை, அதாவது தென்சேரி மலை இருக்குது. அங்கே மாரிமுத்து அடிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு இருக்குது. கீழ்ப்புறம் வடக்கு கிரிவல பாதைக்கு போனீங்கன்னா இந்த மகானுடைய, அதாவது மாரிமுத்து அடிகள், மாரிமுத்து பரதேசி அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் போய் நீங்கள் தியானம் செய்துட்டு வாங்க, தோஷங்கள் விலகி சந்தோஷம் பெருகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.